ஒரு கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ணி ஆனால் முடிக்க வேண்டிய இடத்துல முடிக்காமல் சும்மா வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பெற்று காண்டாமிருகன்னு பேர் வைக்கணும்னு வந்து வேறு வழி இல்லாமல் வச்சாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா இப்போ பாகியலட்சுமி சீரியல் இப்போ போதில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராதிகா லீகல் ஒய்ஃப் அப்படின்னா என்னன்னா சட்டப்படி மனைவி அவங்க தான். விவாகரத்து வாங்கின உடனே வந்து கோபி மேலே இருக்க எல்லா உரிமையும் பாக்கியாவுக்கு போயாச்சு. எமோஷ்னலான விஷயங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ அவருடைய உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயத்துக்கு கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது கோபிநாத்தை பெற்றவங்க போடலாம், கோபிநாத்தோட மனைவி போடலாம், மனைவி இல்லைங்கிற பட்சத்தை அவங்க பிள்ளைங்க போடலாம். இதான் உறவு. இப்போ வந்து பாக்கியாவுக்கும் கோபிக்கு லீகலாக எந்த உறவும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இவங்க ஒரு கையெழுத்து போடுவாங்களாமா, எல்லாரும் சேர்ந்து போடுமா அப்படிங்குவாங்களாம். எல்லாமே பைத்தியமாக இருப்பீங்களா, எப்படி குடும்பமே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்துட்டீங்களாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு பார்க்குறதுக்கு. இதில் வேறு வந்து ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ லீகலான சட்டப்படி மனைவியாக இருக்கிற ராதியா கால் பண்ணால் அவங்க ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு சுவிச் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு இந்த கூட இருக்க பேக்குங்க வேறு சப்போர்ட் பண்ணுது வேறு, இனியா செடியன்னு எல்லாமே சேர்ந்து. இதில் அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டு என்னாச்சுன்னு தெரியல, அவர் என்னதாச்சுன்னு தெரிலங்க. அப்புறம் செந்திலுக்கு கால் பண்ணி கேட்க, அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்க, எல்லாத்தையும் கால் பண்ணி கேட்டால் அவர் எங்கே இருக்காருனே தெரில, க்ளவுட் கிச்சனுக்கும் போகல. அப்போ என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. இதுக்கு நடுவில் எப்படியோ அந்த சர்ஜரியை முடிச்சு நல்லபடியாக இருக்காரு அப்படின்னு அப்படியே வந்து என் பிள்ளை, என் தங்கம், என்னோட செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி இப்போ அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி மாதிரி ஒரு கதாபாத்திரம்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருந்தலாங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான். 4 நாள் நல்லவங்களா இருந்தாங்கன்னா அதோட 45 நாளைக்கு வந்து நம்மளை பார்த்தா இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ராதிகா கிட்ட விஷயத்த சொல்லலை. இப்போ ராதிகா நாளைக்கு வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க. இதில் வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து புதுசாக வந்து இப்போ பாக்கியாவையும் கோபியும் திருப்பி சேர்த்து வச்சிடலாம் பேர் வழின்னு சொல்லிட்டு எதையோ கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் எழில் வேறு அம்மா நீ கையெழுத்து போடுமா அப்படிங்கிறாரு. என்னத்த பிள்ளையோ, முன்னாடி இருந்த எழிலுக்கும் பிறகு எழிலுக்கும் 1000 மடங்கு டிஃப்ரென்ஸ் ஆகிப்போச்சு. ஸோ இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த கதை போகிற போக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.